ஒவ்வொரு ஊடகமா போய் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அந்த 30 கோடி வச்சு பொழைச்சிக்க வேண்டியதானே. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும், ஒன்றிய செயலாளரும், நகர செயலாளரும், ஏன் கிளை செயலாளர் வரைக்கும் கஷ்டப்பட்டு மக்களை போய் பார்த்து அவங்கிட்ட வந்து மாநாட்டை பத்தி பேசி ஒரு சிலர்கிட்ட நன்கொடையா நிதி வாங்கி அதன் மூலம் வந்து எல்லா வேலையும் செஞ்சு இன்னும் சொல்ல போனா வரவங்களே செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க நிறையா. ஏன்னா திமுகவா? திமுக நடத்தின விழாவா? ஒவ்வொருத்தருடைய டேபிள்லயும் ஒவ்வொரு பீர் பாட்டில வச்சாங்களா? இந்த மாநாட்டுல நீங்க இன்னொரு விஷயம் வச்சீங்களா சார்? எங்கேயும் யாரும் ஓரமா உட்காந்து சீட்டாடல, பிரியாணிக்கு அடிச்சுக்கல, ஊறுகாய் இல்லைன்னு சட்டை போடல, தண்ணி கிடைக்கலன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. அன்புமணி மட்டும்தான் வெளிநாட்டு கார் வாங்கியிருக்காரா? உதயநிதி ஸ்டாலின் வாங்கலையா? இன்பநிதி வாங்கலையா? திருமாவளவன் ஜட்கா வண்டியில போயிட்டு இருக்கிறாரா? இல்ல நடிகர் விஜய் எதுல போயிட்டு இருக்கிறாரு? மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். பாட்டாள் மக்கள் கட்சியினுடைய வன்னியர் சங்க சித்திரை முழுநிலவு இளைஞர் எழுச்சி மாநாட்டினுடைய வெற்றி பலரை மூக்கில் விரலை வைத்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக பலரும் தனக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ அதையெல்லாம் ஒரு தலைப்பா வச்சு புலம்பி தள்ளுறாங்க. அதுல குறிப்பா அதிகமா இந்த தலைப்புனால கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு மாநாடு நடந்து. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை அந்த இடம் அவ்வளவு களை கட்டுது. இந்த ஒரு வாரத்துல ஏறக்குறைய ஒரு 40 சேனலுக்காவது திரு தமிழா பாண்டியன் அவர்கள் பேட்டி கொடுத்திருப்பாரு. ஆக அந்த ஒரு வாரத்துக்கான அவருக்கான அந்த வியாபாரத்தை நீங்க சரியா முடிச்சு கொடுத்துருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, சென்னையில வந்து ஏகே மூர்த்தி அவர்கள்கிட்ட ஒரு 3 கோடி ரூபாய் கொடுத்து ஆட்களை கூட்டம் சொன்னாங்க, மத்த மாவட்டத்துல இருந்தவங்களுக்கும் ஆட்கள் கூட்டம் சொன்னாங்கலாம் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே போயிட்டீங்க மாநாட்டுக்கு. அப்போ என் கணிப்புப்படி உங்களுக்கு ஒரு 30 லட்சம் தேடி இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா சார்? இல்ல, இன்னும் எண்ணி முடிக்கல சார். இப்பதான் எண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களே இப்பதான் என்றீங்கன்னா அப்போ ஒவ்வொரு மாவட்ட சேரும் வேனு, லாரி, பஸ் எடுத்துட்டு வந்தாங்களே, அப்போ பஸ் ஃபுல்லா தான் போயிருக்குமோ? இல்ல, என்னன்னா மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்லாம் கடன் வாங்கி செலவு பட்டு எப்படி கடனை கட்டுறது முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா, உணர்ச்சி வசப்பட்டு கடன் வண்ண வாங்கி வந்துடுறாங்க. இவர் என்னடானா ஏகே மூர்த்தி கிட்ட ஒரு 3 கோடி கொடுத்தாராம். அதே மாதிரி மத்த மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் பல கோடிகளை கொடுத்துதான் வந்து பூஸ்ட் எல்லாம் கொடுத்தாராம், ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாராம், கொடுத்துதான் வந்து அன்னைக்கு திரட்டினாங்களாம். இவர் ஏற்கனவே இதே பாட்டாள் கட்சியில மாவட்ட செயலா இருந்தாரு. ஒருவேளை இவருக்கும் அப்படி வாங்கியிருப்பாருன்ற சந்தேகம் எல்லாம் இப்ப வருது. அப்ப இவர்கிட்ட ஒரு 30 கோடி இருக்குமா? அப்ப இருக்கும் சார். அப்புறம் போய் ஒவ்வொரு ஊடகமா போய் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அந்த 30 கோடி வச்சு பொழைச்சிக்க வேண்டியதானே. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும், ஒன்றிய செயலாளரும், நகர செயலாளரும், ஏன் கிளை செயலாளர் வரைக்கும் கஷ்டப்பட்டு மக்களை போய் பார்த்து அவங்கிட்ட வந்து மாநாட்டை பத்தி பேசி ஒரு சிலர்கிட்ட நன்கொடையா நிதி வாங்கி அதன் மூலம் வந்து எல்லா வேலையும் செஞ்சு இன்னும் சொல்ல போனா வரவங்களே செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க நிறையா. ஏன்னா திமுகவா? திமுக நடத்தின விழாவா? ஒவ்வொருத்தருடைய டேபிள்லயும் ஒவ்வொரு பீர் பாட்டில வச்சாங்களா? நாங்க குடிக்கிறதுக்கு தான் தண்ணியை வந்து குடிநீரை வந்து ஒவ்வொரு சேர கீழே வச்சிருக்கிறோம். அந்த குடிநீர் அன்னைக்கு அந்த வெயில்ல வைக்கலனாலும் அன்னைக்கு அந்த மாநாட்டுக்கு வந்தாலும் ஒரு 1000 பேராவது மயங்கி விழுந்திருப்பாங்க. அந்த குடிநீர் மட்டும் சேர கீழே இல்லைன்னு வச்சுங்க, அந்த அடிச்ச வெயில்ல அவங்க வந்த களைப்புக்கு தண்ணி இல்லாம எத்தனை பேர் மயங்கி விழுந்திருப்பாங்க தெரியுங்களா? அதையெல்லாம் பார்த்து ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறோம். யாருக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு வந்து பார்த்து ஒரு மாநாடு நடத்தினா ஏகே மூர்த்தியர் 3 கோடி ரூபாய் கொடுத்தாரு. யார் கொடுத்தாங்க? தமிழா பாண்டிய தான் கொடுத்திருப்பாரோ? அப்புறம் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் பணம் கொடுத்தாங்க. இதெல்லாம் இவங்க இஷ்டத்துக்கு வந்து ஈஸ்ட்மேன் கலர்ல ஓட்டுறது. ஏன் அந்த மாநாடு முடியறதுக்கு முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதானே? ஏகே மூர்த்தி 3 கோடி ரூபாய் பணம் கொடுத்தது தெரியுது இல்ல? அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்கலாம்ல, பப்ளிஷ் பண்ணிருக்கலாம்ல. பாருங்க, அன்புமணி ஏகே மூர்த்தி கொடுத்த 3 கோடி
இந்த ஊறுகாய் வியாபாரி 1 கோடி கொடுத்தான் நானே, யாரு? ம், நரசிம்மராவுக்கு. ம், ஹர்ஷத் மேத்தா பிரச்சனை, பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல். சந்தி சிரிச்சிட்டு இருக்குது. பார்த்தாங்க, என்னடா பண்ணலாம், ஹர்ஷத் மேத்தா பிரச்சனை எப்படி ஒரே அமுத்துறது? ஒரு ஊறுகாய் வியாபாரி என்ன பண்ணிட்டான், நரசிம்மராவுக்கு 1 கோடி ரூபா லஞ்சம் கொடுத்தான்ட்டான். விட்டாங்களா? 6000 கோடி விட்டாங்க. அது 1 கோடி பிடிச்சிட்டாங்க. அதுக்கு தான் ஒருத்தர் கவிதை எழுதினார். முன்னாள் அமைச்சர்கள்லாம் முக்கியமான இலாக்காவில் ஊழல் செய்யும் பொழுது பிரதமர் அவர்களே போயும் போயும் நீங்கள் ஊறுகாயிலா ஊழல் செய்வதுன்னு எழுதணும். சொல்றதான் சொல்றீங்க, வேற ஏதாவது பெருசா சொல்லுங்களேன். ஏற்கனவே வந்து மெடிக்கல் காலேஜ் சிபிஐ ரைடு, மெடிக்கல் காலேஜ் வழக்கு, மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி கொடுத்ததுல வழக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதான் 3 கோடிக்கு போய் நின்று இருக்கிறாங்க. இதே வேலையா போச்சு சார். மாநாடு எவ்வளவு பெரிய வெற்றி அடைந்தது, எவ்வளவு பெரிய மாநாடு, 20 லட்சம் பேர் கூடின மாநாடு, 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி நடத்திய கட்சிகள் நடத்த முடியாத ஒரு மாநாட்டை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராத ஒரு கட்சி, ஏன் தமிழ்நாட்டு அமைச்சரவையிலேயே பங்கு பெறாத ஒரு கட்சி, ஆமா, மத்திய அமைச்சரவையிலாம் பாமக பங்கு பெற்று இருக்குது, ம், தமிழ்நாட்டு அமைச்சரவையிலேயே பங்கு பெறாத ஒரு கட்சி 20 லட்சம் பேரை கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்த முடியுது. ஏற்கனவே பாமகவுக்கு எதிராக ஆளாளுக்கு ஒவ்வொரு கதை விட்டு வச்சிருக்காங்க. திருமாவளவனர் ரோட்ல 2 பேர் வந்தாங்க, எனக்கு ஒரு பத்திரிகையை கொடுத்தாங்க, என்ன அழைச்சாங்க அப்படின்னு. திருமாவளவனே ரோட்ல போன ஒரு ஆளுக்கு கொடுத்த மாதிரி அந்த ஆளுக்கு ஒண்ணு கொடுத்தான், அவ்வளவுதான். ஒன்னும் திருமாவளவன் பெரிய தலைவராக நினைச்சு யாரும் போய் கொடுக்கல. ம், கல்யாணத்துக்கு கூட தான் மோள அடிக்கிறவங்க கூட தான் ஒரு பத்திரிகையை கொடுக்குறோம். அதுக்காக அவங்க சிறப்பு விருந்தாளின்னு அர்த்தமா? திருமாவளவன் அப்படி நினைச்சுக்கிட்டாரு. இந்த ம். மாதிரி எல்லாம் அவங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு கற்பனையில இன்னைக்கு வந்து கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. தமிழா பாண்டியனுக்கு ஊடக வியாபாரம் ஜோரா நடக்குது. அது இந்த வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டுல அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும், அந்த மாநாட்டு வேலையை செய்ய வேண்டும் நஷ்டப்பட்டதெல்லாம் பாமகக்காரரு. அந்த மாநாட்டை வைத்து லாபம் அடைந்தவர்கள்லாம் இந்த தமிழா பாண்டியன் போன்ற ஊடக வியாபாரிகள். இந்த மாநாட்டுல நீங்க இன்னொரு விஷயம் வச்சீங்களா சார்? எங்கேயும் யாரும் ஓரமா உட்காந்து சீட்டாடல, பிரியாணிக்கு அடிச்சுக்கல, ஊறுகாய் இல்லைன்னு சண்டை போடல, தண்ணி கிடைக்கலன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. எவ்வளவு ஒரு வெற்றிகரமா ஒழுக்கமா நடந்தது. இதுல வந்து கிட்டத்தட்ட உளுந்தூர்பேட்டையில இருந்து நம்ம மாநாட்டு திட்டம் வரைக்கும் கூட ராவணா தொலைக்காட்சியில அதனுடைய ஆசிரியர் அண்ணன் அவர்கள் ரொம்ப அற்புதமா ஒரு பதிவு செஞ்சிருந்தாரு. என்ன சொன்னாருன்னா, அவரு ஒரு தஞ்சாவூர்ல ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு அவரும் அவருடைய உதவியாளர்ல அவருடைய நிறுவனத்துல பணி செய்யக்கூடிய சக ஊழியரோட பயணிக்கிறாரு. வரும்போது சரி இப்ப சாப்பிடலாம் தேடினே வராங்க, எங்கேயுமே கடை இல்ல. சென்னையே கடந்து வந்துட்டாங்க, அப்பவும் அவங்களுக்கு கடை இல்ல. அப்ப அவர் அது ஒரு பதிவு சொல்றாரு, இது வந்து வேணும்னே பண்ணிருக்காங்க, பாமகவுடைய மாநாட்டினுடைய வெற்றி எங்க தெரிஞ்சிடக்கூடாதுன்றக்காக பாமகவால் கூட்டத்தினால் எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டனன்ற ஒரு எதிர்மறை செய்தியை பரப்பணுன்றக்காக இந்த காவல்துறை மூலமா செஞ்சிருக்கலாம் அப்படின்றத அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஏன்னா இந்த மாநாடு வெற்றின்றத வெளில வந்துடக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. அவர் இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனா ரொம்ப நேர்மையா ஒரு மாநாட்டினுடைய வெற்றியின் காரணமாக மக்கள் எவ்வளவு ஒழுக்கமா இருந்தாங்கன்றதும், ரெண்டாவது எங்கேயுமே கடல் இல்லாம இந்த மக்களை தவிக்க விடணும், அதனால வந்து மக்கள் சபிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இந்த காவல்துறை பண்ணிருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இதே திமுகவுடைய இந்த மாதிரியான ஒரு நெருக்கம், ஏன்னா அன்னைக்கு மாநாட்டு திடல்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் தொடர்ந்து வண்டி அப்படியே தொடர்ச்சியா நிக்குது, ஒரு இடைவெளி கூட இல்லாம. இது போன்ற ஒரு நிலை வேற ஏதாவது ஒரு கட்சியினுடைய மாநாடாக இருந்திருந்தால் அந்த இடத்துல இந்த மாதிரி கடைகள்லாம் அடைக்கப்பட்டிருந்தா இவங்க வேணும் உடைச்ச கூட இருந்திருக்கலாம். ஏன்னா கடந்த கால வரலாறு அந்த மாதிரி இருக்கு. இந்த நிலையில இவங்க அழகா எந்த ஒரு சின்ன ஒரு மனசார்கள் கூட இல்லாம ரொம்ப நேர்மையா எடுத்துட்டு போயிருக்காங்க. இதை பத்தி எந்த ஊடகமும் பேசலையே சார். அது நீங்க சொன்னீங்க இல்லையா, வேற ஒரு கட்சி மாநாடா இருந்தா கடைகளை உடைச்சாவது எடுத்திருப்பாங்க அப்படின்னு. எந்த கடையை உடைக்கிறாங்க இல்லையோ, வேற கட்சி மாநாடா இருந்தா டாஸ்மாக் கடையை உடைச்சு கண்டிப்பா சரக்கு எடுத்திருப்பாங்க. ஆனா ஏன் வந்து இவங்க கடை மூடினாங்கன்னு கேட்டா, இது வந்து திருவண்ணாமலை மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்களுக்கு தொண்டர்களுக்கு ஒரு படிப்பினை கொடுத்துருச்சு. திருவண்ணாமலை உழவர் பேரியக்க மாநாட்டிற்கு கடை இருக்கின்ற எண்ணத்துல சாப்பாடு எடுக்காம நிறைய பேர் வந்துட்டாங்க. எல்லா இடத்துலயும் கடையை அடைச்சிட்டாங்க. அதனால என்னாச்சு,
திருவண்ணாமலையிலிருந்து திரும்பி போகும்போது சாப்பாடு கிடைக்காம எல்லாரும் சொந்த ஊருக்கு போய் தான் இரவு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, மாநாட்டு ஏற்பாட்டாளருக்கு ஏற்கனவே தகவல் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் அவங்க ஊர்ல இருந்தே சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 90% பேர் வண்டியிலே சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இதுல பாதிக்கப்பட்டது யாருன்னா அப்பாவி மக்கள் தான். நீங்க மாநாடு நடந்து இருந்தா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள சாத்தினீங்க, சரி ரைட்டு, கூட்டம் வருது, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு ஹோட்டல்ல 100 பேர் ஒரே டைம்ல வரும், ஹோட்டல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நீங்க சாத்துறது ஒரு விதத்தில் நியாயம். அந்த கடைகளை அடைச்ச ஒரு விதத்தில் நியாயம்னு வச்சுக்கோங்க. செங்கல்பட்டுல இருந்து 4 பக்கமும் பிரியுது, அங்கேயே நீங்க கடை மூடுனீங்க. இது திட்டமிட்டு, அதாவது இந்த வன்னியர்கள் வந்து சண்டை போடுவாங்க, இந்த வன்னியர்கள் தகராறு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட உருவாக்குறது தானே பண்ணீங்க. அப்படின்ற ஒரு பொய்யான தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குன்னு தானே இந்த மாநாட்டுக்கு வருகின்ற வழியில இருக்கின்ற அத்தனை கடைகளையும் மூடினீங்க. எங்கேயாவது ஒரு சிறு அசம்பாவிதம் எந்த பக்கமாவது நடந்திருக்கா சார்? அந்த மாநாட்டுக்கு வர வழியில வேற ஒரு வண்டி, மாநாட்டுக்கே சம்பந்தம் இல்லாத வண்டி ஒரு சேத்துல சகதியில கவுந்து கிடக்குது. கிட்டத்தட்ட 10-12 பேர் இருக்கிறாங்க. வேற எந்த கட்சியோட மாநாடா இருந்தாலும் சரி, அந்த சகதியில உளுந்து கிடக்கிற வண்டியில இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்கு யாருமே போயிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த சமூகம், இந்த வன்னிய இளைஞர்கள் தான் அடுத்த நிமிஷம் நம்ம மாநாட்டுக்கு போனதை பத்திலாம் கவலையே படாம வண்டியை நிறுத்திட்டு அந்த கவுந்து கிடக்கிற அந்த வாகனம் இன்னொரு பல்டி அடிக்க நிக்குது, அதை பத்திலாம் பயப்படவே இல்லை யாரும். ஆனா அந்த வாகனம் எப்ப வேணாலும் கவரும், நாம அடியில சிக்கிக்கோன்ற பயமே இல்லாம அந்த வாகனத்து மேல ஏறி நின்று அந்த வாகனத்துக்குள்ள இடிபாடுகள்ல சிக்கி இருக்கிற அந்த விபத்துக்குள்ளானவர்களை காப்பாத்தினது இந்த வன்னியர் சங்க மாநாட்டுக்கு போனவங்க தான். இதை எத்தனை ஊடகங்கள் பேசியிருப்பாங்க. வழியில ஒரு ஆம்புலன்ஸுக்கு அந்த இளைஞர்களே வந்து எல்லா வண்டியும் குறுக்காட்டி ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறாங்க. ஒரு இடத்துல நடக்குது. இதை எத்தனை ஊடகங்கள் பேசியிருக்காங்க. எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருந்தா அதை அத்தனை ஊடகங்களும் பேசுவாங்க. ரயில்ல கல் எரிஞ்சிட்டாங்கன்றாங்களே. நான் என்ன சொல்றேன், இந்த ரயில்ல கல் எரிஞ்ச பசங்க எல்லாம் பார்த்தோன்னா சொல்லிடுவேன், இனிமே ரயில் மேல கல் எறியாதீங்க. கல் எரிஞ்சவன் ஏன் பேசினாலும் அவன் மேல ஏறிங்க சார். வன்முறை நமக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த மாணவருடைய வெற்றியே ரொம்ப ஒழுக்கமா வெற்றி பெற்றதுதான். இல்ல, ஒரு சிறு பிரச்சனைய இந்த சமூகம், இந்த கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம், இவங்களை மட்டும் ஒரு சிறு பிரச்சனை ஊதி ஊதி பெருசாக்குறீங்களே. இந்த இளைஞர்கள் எவ்வளவு மனச்சாட்சியோட மனிதாபிமானத்தோட தன் கண் முன்னால ஒருத்தர் கீழே விழும்போது போய் தூக்குறாங்க, ஒருத்தர் அடிபட்டு கீழே விழும்போது தன்னை பத்தி கவலைப்படாம போய் எப்படி அவங்கள காப்பாற்ற துடிக்கிறாங்க. இதை பத்தி ஏன் எவனும் பேசுறது இல்லைன்றதான் என்னுடைய கேள்வி. தனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த கூட்டத்துல, இந்த வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டுல கலந்துகிட்ட ஒரு இளைஞர் பேசியிருக்காரா சார்? ஏன்டா கடை மூடி சர்வாதிகாரம் பண்ணீங்கன்னு தான் கேட்கறானே தவிர எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, நாங்க பட்டினி கிடந்தன்னு யாருமே பேசல. ஏன்னா இந்த சமூகத்திற்கு உண்டான தர்மம் அது, இது சத்திரிய தர்மம். தனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு என்னைக்குமே இந்த சமூகம் கவலைப்பட்டதே கிடையாது. ஏன் அடுத்தவனுக்கு கிடைக்கலன்னு தான் யோசனை பண்ணியிருக்கோம். அடுத்தவனுக்கு கிடைக்காததுக்கு என்ன காரணம்னு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வை தேடுவதற்கு தான் ஓடி இருக்குமே தவிர எங்களுக்கு கிடைக்கலன்னு என்னைக்குமே இந்த சமூகம் வந்து சிந்திச்சதே கிடையாது. ஆனா இதை எவனும் பேச மாட்டான். அன்புமணி வீட்டுல 30 கார் நிக்குது, இவர் தான் போய் கணக்கு எடுத்தாரு, இவர் தான் போய் விளக்கு பிடிச்சார். அங்க 3 கார் நிக்கிறது கூட இடம் இல்ல, 30 கார் நிக்குதான். அவர் ரோட்ல போற கார்லாம் இருந்தாலும் கணக்கு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது அதை விட சாதாரண கார்ல சார், எல்லாம் வெளிநாட்டு கார் சார். இந்தியாவுக்குள்ள இருக்கிற கார் எல்லாமே வெளிநாட்டு கார் தான் சார். மகேந்திரா டாட்டாவை தவிர, மகேந்திரா டாட்டாவும் கூட வேற வெளிநாட்டு கம்பெனிகளோட டையப்பல் தான் தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா உள்நாட்டு தயாரிப்பு கார்கள், குண்டாய் நிறுவனம் சென்னையில கார் தயாரிக்கிறான், ஆனால் அது வெளிநாட்டு நிறுவனம் தான். டொயோட்டோ, குண்டாய், ஆடி, BMW, பென்ஸ், எத்தனை சுசுகி, எத்தனை கார்கள் வருதோ எல்லாமே வெளிநாட்டு கார்கள் தான். இங்க நாம தயாரிச்சது சைக்கிள் ரிக்ஷா மட்டும்தான், ஜட்கா வண்டி மட்டும்தான் நம்ம தயாரிச்சோம். இவன் நம்ம வெளிநாட்டு கார் நிக்குதுன்னா ரோட்ல ஓடுறதெல்லாம் வெளிநாட்டு கார் தான் ஓடிட்டு இருக்குது. வெளிநாட்டு கார் நிறுவனங்கள்,
வெளிநாட்டினுடைய பன்னாட்டு நிறுவனங்கள் எந்த அளவிற்கு இந்திய சாலைகளை ஆக்கிரமிச்சிருக்கு, இந்திய மக்களுடைய பணத்தை வெளிநாட்டு மோகத்திற்கு அடிமையாக்கி பன்னாட்டு முதலாளித்துவம் எப்படி இந்த இந்திய மக்களை கபலீகரம் செய்திருக்கிறது, இந்த இந்திய மக்களை எப்படி ஆடம்பர மோகத்திற்கு அடிமையாக்கி தன்னுடைய நுகர்பொருட்களை விற்பனை பண்டமாக்கி அதன் மூலம் பன்னாட்டு முதலாளிகள் எப்படி உண்டு கொழுக்கிறார்கள்னு இந்த தமிழா பாண்டியன் போன்றவர்கள்லாம் பேசியிருந்தீங்கன்னா நீங்க ஊடகவியலாளர்கள். இல்ல அவர் அப்படி பேசினவர் தான் சார். இல்ல சார், அன்புமணி வெளிநாட்டு கார் வாங்கிட்டார், ரைட். எவ்வளவு வெளிநாட்டு கார்கள் இருக்கு, எவ்வளவு அந்நிய செலாவணிகள், நம்முடைய பணம் வெளிநாடுகளுக்கு போய் சேர்ந்திருக்கு, அதன் மூலம் எப்படி பன்னாட்டு பகாசோர கம்பெனிகள் கொள்ளை லாபம் அடிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தியில நீங்க ஒரு ஊடகவியலாளர் பேசி இருக்கணும். அன்புமணி மட்டும்தான் வெளிநாட்டு கார் வாங்கியிருக்காரா? உதயநிதி ஸ்டாலின் வாங்கலையா? இன்பநிதி வாங்கலையா? திருமாவளவன் ஜட்கா வண்டியில போயிட்டு இருக்கிறாரா? இல்ல நடிகர் விஜய் எதுல போயிட்டு இருக்கிறாரு? ரஜினிகாந்த் எதுல போறாரு? கமலஹாசன் எதுல போறாரு? தமிழ்நாட்டுல இந்தியா பூராமே எல்லாருமே வெளிநாட்டு கார்ல தான் போயிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல பி இண்டியன் பை இண்டியன் எல்லா கார்லயும் எழுதியிருப்பாங்க. வெளிநாட்டு காரை இறக்குமதி பண்ணிக்குவாங்க, அதுல பி இண்டியன் பை இண்டியன் எழுதியிருப்பாங்க. இந்தியராக வாழ்வோம், இந்திய பொருட்களையே வாங்குவோம். ஆனா வெளிநாட்டுக்கார இறக்குமதி பண்ணாங்க. இதை கேள்வி கேட்டோம்னா இப்ப அதை எழுதுறது விட்டாங்க. இப்ப எதுவுமே பி இண்டியன் பை இண்டியன் கிடையாது. என்னமோ அன்புமணி மட்டும்தான் வெளிநாட்டுக்காரில் போனாருங்கிற மாதிரி. சார், தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 99% டொயோட்டா ஃபார்ச்சுனர் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. எல்லா கட்சியிலையுமே எல்லாமே வெளிநாட்டுக்கார் தான். என்ன அன்புமணி மட்டும் வெளிநாட்டுக்காரில் போயிட்டாரு? என்ன பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேல குற்றச்சாட்டை சொல்றதுக்கு இதுதான் கிடைச்சா, வேற எதுவுமே கிடைக்கலையா? இல்ல வேற எதுவும் கிடைக்காதது தானே சார், அதானே உண்மை. ஏன்னா அவர் செஞ்சது எல்லாமே இந்த மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போது குற்றம் கண்டுபிடிக்க முடியாம திணறதனுடைய விளைவு தானே இன்னைக்கு ஒரு வெளிநாட்டுக்கார கூட 30 காரன்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு இருக்காங்க. திருவிளையாடல் படத்துல நாகே சொல்ற மாதிரிதான், பாட்டிலேயே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள், உண்மை போல குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு. அது மாதிரி அதாவது அந்த மாநாட்டில் 15 தீர்மானங்கள், ஜாதி வாரி கணக்கெடுப்பு, 14 இடஒதுக்கீடு, 14 தீர்மானம் சார். சரி, அதாவது இத்தனை தீர்மானம் போட்டோமே, இந்த தீர்மானத்தை வேணா பேசியிருக்காரா? ஏன் பாமகவில் இந்த தீர்மானம் போட்டீங்க? விமர்சனம் பண்ணுங்க, வைங்க, ஆரோக்கியமான விமர்சனம், நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம். ஏன் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு பாமக இடஒதுக்கீடு கேட்டுச்சு? அந்த கேள்வி கேளுங்க, எல்லாரும் பார்ப்போம். தாழ்த்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடு உச்சவரம்பை அதிகப்படுத்துறேன்னு ஒரு தீர்மானத்தை வன்னியர்களுக்காக சங்கம் நடத்துகின்ற வன்னியர் சங்கம், வன்னியர்களுக்காக மாநாடு நடத்திய பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர்களுடைய உரிமைகளுக்கு போராடுவதாக அறிவித்த பாட்டாளி மக்கள் கட்சி, பிரகடனம் செய்த பாட்டாளி மக்கள் கட்சி, பல ஆயிரம் ஆண்டுகளாக கடற்கரை இந்திர பெருவிழா நடத்துகின்ற இந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏன் தாழ்த்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீடு உச்சவரம்பை அதிகப்படுத்தணும்னு கேட்டாங்க. விவாதம் பண்ணுங்க. ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நல்லதை பேச மாட்டீங்க. இந்த ஒரு படத்துல மணிவண்ணன் சொல்லுவான் சார், மகாத்மா காந்தியோடைய 3 பொம்மை இருக்கும், அதுக்கு மணிவண்ணன் விளக்கம் கொடுப்பான். இதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? நல்லத பேசாத, நல்லத கேட்காத, நல்லத பார்க்காத, இத மட்டும் உன் வாழ்க்கையில கடைபிடிச்சுன்னா உன்னுடைய ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும் அப்படிமா மணிவண்ணன். அந்த வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நல்லதை பார்க்கறதே இல்லை சார். பாண்டியனே இப்போ சமீபத்துல இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா, கட்சியே அன்புமணி கிட்ட தான் இருக்கு, ஜி.கே. மணி கட்சியை உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பாக்குறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. நான் இன்னொரு கேள்வி வச்சிடறேன் சார், ஏன்னா நீங்க பதில் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்தது உமாபதினு ஒரு பத்திரிகையாளர் இருக்காரு, உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட பத்திரிகையாளர்.
அவர் என்ன ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பிரச்சனையே வந்து மகனுக்கும் அப்பாவுக்கும் இல்ல, மாமனாருக்கும் மாமியாருக்கும் தான் அப்படின்னு அவர் ஒரு புதுசா பிரச்சனையை ஒரு புது பார்வையை அவர் எடுத்து வைக்கிறார். உண்மையில அது மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கா, அல்லது இது கட்சி நலனுக்காக தான் வந்து மருத்துவர் ஐயா இந்த முன்னெடுப்புகள் எல்லாம் செய்யறாரா, இல்ல உண்மையிலேயே வந்து தலைவர் அன்புமணி தானா அப்படின்ற ஒரு 3 கேள்வியை வந்து அவரு எடுத்துக்கிருக்காரு. நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க சார்? அது இது வரைக்கும் மாமியார் மருமகள் பிரச்சனை தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, அதான் அது அதான் வழக்கம். இல்லாத குடும்பமே கிட்டத்தட்ட இருக்காது. அந்த பிரச்சனை இல்லாத குடும்பமே இருக்காது. இவங்க எப்பதான் புதுசா ஒரு கரடி விடுறாங்க, மாமனாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனைன்னு. மாமனாருக்கு மருமகளுக்கு என்ன பிரச்சனை? இவர் என்ன போய் பார்த்தாரு? எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில வேட்பாளரை சௌமியா நிற்கும் போது ஐயா டாக்டர் ராமதாஸ் தான் போய் மாம்பழத்தை கொடுத்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு வச்சாரு. அப்புறம் இங்க என்ன போய் பிரச்சனை இருக்கு மாமனாருக்கு மருமகளுக்கும்? இத்தனை வருஷம் கழிச்சு பேரம்பேத்தி எல்லாம் எடுத்து டாக்டர் ஐயா தன்னுடைய அன்புமணியுடைய மகள், அதாவது டாக்டர் ஐயாவுடைய பேத்திக்கெல்லாம் கல்யாணம் பண்ண பின்னால வரதட்சணை கேட்டா குடும்பப்படுத்துறாரு ஐயா. என்ன சார் கதை விடுறானுங்க? எத்தனை வருஷம் ஆச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி? பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க. அடுத்து கொள்ளு பேரன் வந்து டாக்டர் ஐயா வந்து ஸ்டெத்தஸ்கோப் வச்சு செக் பண்ணிட்டு இருக்கான். இதுல இந்த கொரோனா காலத்துல ஓகே எல்லாம் தாத்தாவுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னு அவருடைய பேரன் சொல்லிட்டாரு, கொள்ளு பேரன். இப்ப போய் என்ன வரதட்சணைக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு ஐயா? பேசுறதுக்கு ஒரு அளவு வேணாமா சார்? எதை வேணாலும் சொல்றதா? கடவுள் நம்பிக்கை இல்லாத கலைஞர் கருணாநிதி, கடவுள் நம்பிக்கையோட கோயில் கோயிலா போயிட்டு இருக்க துர்கா ஸ்டாலின், துர்கா ஸ்டாலினுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் வராத பிரச்சனை இங்க டாக்டர் ஐயாவுக்கும் சௌமியாவுக்கும் வந்துருச்சாமா? கலைஞருக்கு வந்து கொள்கையே கிடையாது, அது வேற விஷயம். கலைஞருக்கு கொள்கை இருக்கா இல்லையான்னு பேசினா அது ஒரு பெரிய பட்டிமன்றமே நடத்த வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் கடைசி காலத்துல சாய்பாபா வீட்டுக்கே கூட்டு வந்துட்டாரு சார். அப்புறம் அவ்வளவுதான் அவருடைய கொள்கை. கூட்டு வந்து சாய்பாபா கூட்டு வந்து ஒரு நாத்திகவாதின்னு அறிவிச்சிட்டு இருக்காரு. அதனால தேவையில்லாம இந்த உமாவதி போன்றவங்க எல்லாம் ஏதோ பேசணுங்கிறதா பேசிட்டு இருக்காங்களே தவிர அங்க வந்து என்ன நடக்குது எதுவுமே பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்து சின்னவருக்கும் பெரியவருக்கும் இருக்கா? ஆனா இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை அது போக போக சரியாயிரும். ஆனா இதை ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மின்சார கட்டணத்தை ஏத்திவிட்டான், எந்த பத்திரிகையாளரும் பேசல. மின்சார கட்டணத்தை 3.67% உயர்த்திட்டான். யார் பேசுறது? ஐயா டாக்டர் ராமதாஸ் பேசுறாரு. இவங்க எவனும் பேசல. அதுக்கு வந்து எந்த விவாதமும் இல்ல. இன்னைக்கு ஒரே அமலாக்கத்துறை ரைடு, டாஸ்மார்க்குடைய மேலாண்மை இயக்குனர் வீட்டுல ரைடு, அவர் விசாரணை கூப்பிடுறான். ஏன்னா சாராயம் விற்கிறதே தப்பு, இதுல என்னடா ஊழல் உங்களுக்குன்னு கேள்வி கேட்கல எந்த ஊடகவியலாளரும். உமாபதி பேசல, தமிழா பாண்டியன் பேசல, மத்த எவனும் பேசல. ஏடா சாராயம் விற்கிறது ஊழலுக்காக தான் சாராயம் வித்தீங்களாடா? நீங்க இன்னும் எதுல தாண்டா ஊழல் பண்ணல அப்படின்னு நீங்க ஊடகத்தை சார்ந்த கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. எம்ஜிஆர் காலத்திலேயே சாராய பேர ஊழல் நடந்தது தெரியுங்களா? அப்ப எம்ஜிஆர் மேல ஒரு விசாரணை கமிஷன் வந்து அதுல எம்ஜிஆருக்கு ஆதரவா அன்னைக்கு இருந்த மறைந்த வந்து உச்ச நீதிமன்றத்துடைய லீடிங் லாயர் ராம்ஜெத் மலானி தான் வந்து வாதாடினார் தெரியுங்களா? அப்பவே ராம்ஜெத் மலானி தமிழக அரசுக்கு வந்துட்டாரா சார்? ஆமா, அப்பயும் எம்ஜிஆருக்கு ஆதரவா வந்து வாதாடினது ராம்ஜெத் மலானி தான். ராம்ஜெத் மலானி வாதாடினது தினத்தந்தி பத்திரிகையில தினமும் செய்தியா வரும், நான் படிச்சிருக்கேன். அதே ராம்ஜெத் மலானி தான் இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பேரறிவாளனுக்கு ஆதரவா வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வாதாடி அவங்க கழுத்துக்கு மேல தொங்கிட்டு இருந்த தூக்கு கயிறு அறுத்தெறிஞ்சார். நாம வரவேற்கிறோம், அது வேறு. அவர் வந்து ஒரு வக்கீல், அவருடைய வேலை செய்யறார். நாம அவர் வந்து வாதாடின தப்புன்னு பேச வரல. அதே ராம்ஜெத் மலானி தான் இந்த உயிர்களை காப்பாத்திருக்காரு. அதனால அவங்க காலத்திலேயே இருந்தது, இன்னைக்கு அது தொடருது. இவ்வளவு ஊழல் முறைகேடுகளை உருவாக்குகின்ற இந்த டாஸ்மார்க், இந்த சாராய கடை தமிழ்நாடு அரசுக்கு தேவையா? எத்தனை ஊடகத்தில் இருக்கிறோம் இது வரைக்கும் பேசியிருக்கான். சாராயத்துக்கு எதிராக போராடுற நமக்கு எதிராக தான் பேசுறான். யாருக்கிட்ட பணம் வாங்கிட்டு? சாராய முதலாளிகள்கிட்ட பணம் வாங்கிட்டு.
சாராய ஆலை அதிபர்கள்ட்ட பணம் வாங்கிட்டு பாமகவுக்கு எதிராக பேசுறதுக்கு இத்தனை பேர் வரான். இதுக்கு முன்ன இத்தனை பேர் பேசுனது இல்லை சார். இப்ப ஏன் பேசுறான் அப்படின்னா, சாராய ஆலை அதிபர்கள்ட்ட பணம் வாங்கிட்டு சாராயத்திற்கு எதிராக பேசக்கூடிய மதுவிலக்கை ஆதரிக்காமல் மதுவை தமிழ்நாட்டில் ஒழிக்கணும்னு பேசக்கூடிய ஒரு கட்சி இருக்கக்கூடாது. அந்த கட்சியை அழிச்சிட்டோம்னா தமிழ்நாட்டில் நல்லா சாராயம் வித்து உண்டு கொழுக்கலாம். அதுக்காக தான் பெரும்பாலானவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசுறாங்க. அதுவும் இல்லாம எப்பொழுது இருந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுது அன்புமணி அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகி இந்த சிகரெட் மாஃபியாக்கள், அதாவது அன்புமணி வந்து இந்த சிகரெட்ல வந்து அந்த விழிப்புணர்வு விளம்பரங்களை போடுவதற்கு அதற்கு முன்பு நடந்த வணிகம் ஒரு ஆண்டுக்கு மட்டும் 36,000 கோடி இந்த சிகரெட்ல நடந்த வணிகம் மட்டும் இந்தியா முழுதும் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 60,000 கோடி போயிருக்கும், அல்லது குறைஞ்சிருக்கான்னு தெரியல. அந்த புள்ளி விவரம் தெரிஞ்சா தெரியும். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொது வெளியில சிகரெட் குடிக்கிறவங்க ரொம்ப கம்மி தானே. பாத்திருக்கீங்க, ஒரு காலத்துல பஸ்ல சிகரெட் குடிப்பாங்க. இந்த மாற்றத்தை அன்புமணி தான் ஏற்படுத்தினார். இந்த மாற்றத்தை அன்புமணி தான் ஏற்படுத்தினார். பஸ்ல ட்ரெயின்ல சிகரெட் குடிக்கிறாங்க, நீங்க பாக்குறீங்களா இப்ப எங்கேயாவது? ஆமா, இப்ப இல்ல எங்கேயுமே முதல்ல எல்லாம் பாத்துக்கலாம். ஆமா, அந்த மாற்றத்தை அன்புமணி தான் ஏற்படுத்தினாரு. அதுக்கு பின்னால்தான் இந்த சிகரெட் மாஃபியாக்கள்னா இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் வந்து பேச வைக்கிறாங்க பாமகவுக்கு எதிரா. பாமகவிற்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா சாராய ஆலை அதிபர்களும் சிகரெட் மாஃபியாக்களும் தான். அவங்களோட திராவிட கட்சிகள் சேர்ந்துக்கிட்டாங்க. கல்வி நிலையங்கள் சார் வந்து என்ன சார், கல்வி நிலையங்கள் இருக்கு. ஏன்னா நாம தானே வந்து எல்லாத்துக்கும் கல்வி இலவசமா கொடுங்கிறோம். மருத்துவமனைகளும் பண்ணுவோம் சார். ஆக மக்களுக்கு எதெல்லாம் வந்து இல்ல சார், கல்வி நிலையங்களுக்கு கூட பாதிப்பு கிடையாது. ஏன்னா கல்வி நிலையங்கள் நடத்தி ஆகணும், மருத்துவமனையும் நடத்தி ஆகணும். என்னன்னா நாளைக்கு போய் அதுல வந்து மக்கள் மருத்துவம் பார்க்கும் போது அரசு தரப்புல இருந்து பணம் செலுத்தி ஆகணும். அதனால அவங்க பண்ணுவாங்கன்னு கூட சொல்ல முடியாது. கல்வி நிலையங்கள்ல போய் நாளைக்கு மாணவர்கள் படிக்கும் போது அரசு அவங்களுக்கு வந்து பணம் கட்டி ஆகணும். இலவசம்னா கூட அரசு அவங்களுக்கு பணம் கட்டி ஆகணும். இன்னைக்கு தமிழக அரசு கடந்த 2 ஆண்டுகளாக கட்டல. இப்ப அந்த கேள்வி எழுது. இவ்வளவு சாராயம் வித்துமா விடியல உங்களுக்கு? இவ்வளவு மின்சார கட்டணத்தை ஏத்தியுமா விடியல? இன்னும் கல்வி கட்டணத்தை கூட செலுத்த முடியல அப்படின்னா, ஆனா இந்த கல்வி நிறுவனங்களோ மருத்துவமனைகளோ வந்து பாமகவுக்கு அந்த அளவுக்கு எதிராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கேட்டா எப்படி பார்த்தாலும் அவங்க கல்வி நிலையம் நடந்தே தீரும், அரசு பணம் கட்டி ஆகணும், அவங்களுக்கு லாபம் நஷ்டம் கிடையாது. ஆனா சிகரெட் கம்பெனியும் சாராய ஆலையும் மூடிவிட்டா நஷ்டம் தானே. அதனால அவங்க தான் திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் பேச வைக்கிறாங்க. சரி, இப்போ தமிழா பாண்டி இன்னொரு முக்கியமான கேள்வியும் முன்னெடுக்கிறாரு. என்னன்னா, உண்மையிலே கட்சி வந்து ஐயா கிட்ட இல்ல, டாக்டர் ராமதாஸ் கிட்ட இல்ல, அது வந்து கட்சியினுடைய தலைவரான அன்புமணி கிட்ட தான் இருக்கு அப்படின்ற ஒரு புது தகவலையும் சொல்றாரு. உண்மையிலேயே கட்சி வந்து இப்ப யாருக்கிட்ட சார் இருக்கு? சார் 2 பேர்ல யார்கிட்ட இருந்தா என்ன சார்? இவர் யார் சார் கவலைப்படுறாரு? கவலைப்பட வேண்டிய நாங்களே கவலைப்படல. எங்க ஐயா இருந்தான்னா அண்ணன் இருந்தான்னா என்ன சார்? கரெக்ட் தான். நாங்களே பேச நீ என்ன கட்சி டாக்டர் ஐயா கிட்ட அன்புமணி இருக்கு அப்படின்னா அன்புமணி தானே போக போகுது, வேற எங்க போக போகுது? ஆமா, என்னைக்கு இருந்தாலும் அவருதான் முக்கிய தலைவரா இருக்கு. ஆமா ஆமா. அப்புறம் என்ன வந்து நீங்க கட்சி வந்து ஐயா கிட்ட அன்புமணி இருக்கு, என்ன சிண்டு பிடிக்கிறீங்க நீங்க? மாவட்ட செயலாளர் கூப்பிட்டாங்க, கம்மியா தான் வந்தாங்க. அன்னைக்கு ஐயாவே கவலைப்படல, எல்லாம் வந்து எல்லாம் மாநாட்டு கலைப்புல இருக்காங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டு போயிட்டார். நீங்க என்ன வந்து கட்சி வந்து டாக்டர் ஐயா கிட்ட அன்பு பண்ணிட்டு இருக்குது? இது என்ன வந்து கலைஞருக்கு வைகோவுக்கு வந்த பிரச்சனையா? கட்சி வைகோட்ட போயிடுச்சுன்னா நாளைக்கு ஸ்டாலின் தெருவில் நிக்கிறேன்னு அப்பயே கலைஞர் வந்து வைகோவை தூக்கி எறிஞ்சிட்டு ஸ்டாலினை காப்பாத்தி விட்டு போனார். அப்பயே எங்க கட்சியில் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அது என்னைக்கா இருந்தாலும் அனுபவிட்டு போகக்கூடிய கட்சி தான். அவர்கிட்ட இருந்தானே எங்க ஐயாட்டு இருந்தானே, ரெண்டையும் ஒன்னா தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க தான் தேவையில்லாம சிண்டு முடிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்படி சிண்டு முடிச்சாதான் இவங்க பொழப்பு நடக்குன்றதுக்காக இந்த வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நல்லது சார். ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமிக்க தமிழக
தமிழ் தேசியத்துக்கான கட்சி பாராளுமன்ற கட்சி என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.